கெட்டிமாலா. மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாபி சுபகே ஸ்வஞ்சீவ சரதாம் சதம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிஹே. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. என்ன சார் ஆச்சு? தாலி கட்ட போற நேரத்துல ஏன் இப்படி தடங்கல் பண்றீங்க? சொல்லுங்க சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த கல்யாணத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சார் அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? எல்லாம் காரணமா தான் மிஸ்டர். ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்னா சட்டப்படி முதல் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி இருக்கணும். அக்கா ஒன்னும் அழாதீங்க. மேடம், உங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? உங்களை தான் கேக்குறேன். உங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் எங்க? அப்படி என்ன சார் சிக்கல் இருக்கு? சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் பிரச்சனை இல்லாம முழு சம்மதத்தோட தான் இருக்காங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? சார் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சட்டப்படி முதல் கணவன் கிட்ட இருந்து விவாகரத்து வாங்காம ரெண்டாவது கல்யாணம் பண்ண முடியாது. நீங்க ஏன் அழறீங்க? சார் அடிச்சிங்க பாருங்க, லாஸ்ட் பால்ல ஒரு சிக்ஸர் கலக்கிட்டீங்க போங்க. பின்னே இந்த உண்மையை என்ன நினைச்சீங்க எல்லாரும்? இனி எங்கே நடக்கும் ஈ கல்யாணம்? நின்ற அம்மை எந்து பண்ணும் நோக்கலாம். இன்ஸ்பெக்டர், இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஷாம்லா மேடம், வணக்கம் மேடம். வாங்க மேடம். அந்த கவரை இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட கொடுங்க. சார் என்ன நடக்குது? என்ன மேடம் இது? இவங்க தான் எங்க லாயர் ஷாம்லா. மேடம் நீங்களே சொல்லுங்க. இதுக்கு பேர் தான் எக்ஸ் பார்ட்டி டைவர்ஸ் நோட்டீஸ். நீங்க வந்தது சொன்னீங்களே, இந்து மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் இந்த கல்யாணம் செல்லாதுன்னு. அந்த ஆக்ட்ல தான் இதுவும் வருது. பாவம், உங்களுக்கு அந்த அளவுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஒரு கணவன் தான் மனைவியை பிரிஞ்சு 5 வருஷத்துக்கு மேல தனியா இருந்தாலோ, இல்ல நோய்வாய்ப்பட்டு படுக்கையில இருந்தாலோ, அல்லது எங்க இருக்கான்னு தெரியாம காணாம போயிட்டாலோ, மனைவியே தனியா டைவர்ஸ் வாங்கிக்கிட்டதா இந்த மாதிரி நோட்டீஸ் வாங்கிக்கலாம். சாரி மேடம், ஏதோ கம்ப்ளைண்ட் வந்ததுனால தெரியாம நாங்க கல்யாணத்தை நிறுத்த வந்துட்டோம். என்ன சார் சாரின்னு ரொம்ப சாதாரணமா ஒரு வார்த்தையில சொல்லிட்டீங்க. எங்களுக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டமா போயிடுச்சு தெரியுங்களா? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இந்த பொண்ணை பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இனிமேலாவது இந்த மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு சத்தம் போடாம நிதானமா விசாரிங்க. இப்ப கிளம்புங்க. அது மட்டும் இல்ல, சரவணா அண்ணாவை பத்தி அவங்க கம்பெனி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பக்கமும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அவர் நல்லவர் தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்தையே முன்னின்று நடத்த ஏற்பாடு பண்ணாங்க. பாத்தீங்களா, இதுதான் லக்ஷ்மிங்கிறது. அன்னைக்கு எலெக்ஷன் அப்போ யாரோ சொன்னாங்களே, லக்ஷ்மியால இந்த பதவியெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. இன்னைக்கு என்னாச்சு பாத்தீங்களா? இதை விட பெரிய உதாரணம் லட்சுமிக்கு வேணுமா? ஷீ இஸ் கிரேட். பெண்ணினத்துக்கே பெருமை சேர்க்கறதுக்குன்னே பிறந்தவளாச்சே இவ. என்ன திருவேங்கடம், உன் மருமகளை நான் பாராட்டலாம்ல. ஆமா, இனிமே யாராலையும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. நீங்க தைரியமா இருங்க. சரிம்மா. நான் நினைச்சது மாதிரி இந்த கல்யாணம் கடைசி நேரத்துல எப்படியாவது நின்றுடும்னு நினைச்சேன். எல்லாத்தையும் இந்த லக்ஷ்மி, உங்க அம்மா பாழாக்கிட்டாங்களே சந்தோஷ், பாழாக்கிட்டாங்களே. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே முக்கியமான காரணம் நீதாம்மா. உன் கையால நீயே தாலியை எடுத்து கொடுமா. நானா? வேண்டாங்க, வேற பெரியவங்களே எடுத்து கொடுக்க சொல்லுங்க.
இங்க பாரு லக்ஷ்மி, வயசுல பெரியவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மனசால உயர்ந்து நிக்கிறது நீ தான் லக்ஷ்மி. நீ தாலி எடுத்து கொடுக்கறது தான் சரியா இருக்கும். இல்ல அர்ச்சனா, நான் போய் எப்படி? வேற யாரையாவது எடுத்து கொடுக்க சொல்லுங்க. என்னப்பா? லக்ஷ்மி மேடம், உங்களை விட தகுதியானவங்க இங்க யாருமே இல்ல. அதனால தயங்காம வந்து எடுத்து கொடுங்க. வா லக்ஷ்மி. வாங்க மேடம். माङ्गल्यं धन्तुनानेना मम जीवनहेतुना कण्ठे पद्मावि सुभगे त्वञ्जीव सरधां सधं सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते सदमानं भवति सदा यत्पुरुषत्सरेन्द्रिये आयुष्येभेन्द्रिये प्रतिष्ठति धान्यं धनं वसुं भगवत्रलाभं सतसंवत्सरं दीर्घमायुः दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गली भव सर्वाविषसिद्धिरस्तु. நல்லா இருங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். பிரதிபா, உன்னையும் அவர் வைஃப் வராங்க. നോക്ക് പ്രതിഭ. ಅದೇ ವന്നു ವಾ. ഓ ಹಾಯ್, எப்போ வந்த நாட்டின்னு? ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். நல்லா இருக்கியா? எனக்கு என்ன, ஐ அம் குட். பட் இந்த அபார்ட்மெண்ட்ல தான் ஏதோ மோசமா நடந்துட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? பிரதிபா, யார் சொல்றன்னு தெரியுதா? மனசிலாயி லக்ஷ்மியோட காரியம் தானே? யாயா, மொத்த ஃபிளாட்லயும் லக்ஷ்மியோட படம் தான் ஓடுதாமே. பயங்கரமா சீன் போடுறாங்களே. ஆமா, லக்ஷ்மி தான் நம்ம அபார்ட்மெண்டோட ஹாட் டாபிக். நம்ம கீதாவோட கல்யாணத்தை கூட லக்ஷ்மி தான் நடத்தி வச்சா. அது பரிமளா சொல்லி இருக்கணுமே. ഈ അപ്പാർട്ട്മെന്റിൽ ആ ലക്ഷ്മിക്ക് എന്തൊരു നല്ല നെയിം എനിക്ക് അറിയാമോ ആனா ഈ സെക്രട്ടറി പണി എന്താന്ന് கொஞ்சம் கூட അറിയല്ലേ ലക്ഷ്മിക്ക് ഈ അപ്പാർട്ട്മെന്റിൽ പെയിന്റിംഗ് പണി முடிச்சு தரேன்னு சொன்னாங்களே அந்த டைம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. இஸ் இட்? ஆனா யாரும் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்காம பாடில்லையா. ஒர்க்கர்ஸும் வந்த பாடில்லையா, வேலையும் நடந்த பாடில்லையா. வாட் ஆர் யூ சேயிங்? వర్కే ఆరంభికలేయా? అదే ఇట్స్ బ్యాడ్ మ్యాన్. ఇప్పుడు వరకు డబ్బు మాత్రం తీసుకుంది, కానీ ఏ పని చేయలేదు. ఉన్ని చెట్ట చెప్పినట్టు. ஓ, யான் தப்பாயிட்டு டயலாக் பறஞ்சோ. யான் கும்பிடவே இல்லை, தெய்வமும் இல்லை. சரியா? முனி சார் ப்ளீஸ் விஷயத்துக்கு வரீங்களா? அதே அதே. அப்பார்ட்மெண்ட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து இன்னையோட 10 நாள் ஆச்சு. எந்த வேலையும் ஆரம்பிக்காம பாடில்ல நங்களு. அதுவும் இன்னைக்குள்ள வேலை முடிஞ்சிரும்னு நங்களு பறஞ்சில்லே. இப்ப எந்த ஆயி